பொன்மாலை பொழுதில் இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் முதலாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு இங்கே நடத்துவதற்காக வந்து மேடையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் கோவிந்தபுரம் ஸ்ரீ விட்டல் ருக்மிணி சம்ஸ்தான். गोविंद नाम संकीर्तन गोविंदा गोविंदा उमापते शंभो शंकर पशुपते भोलानाथ उमापते शंभो शंकर पशुपते भोलानाथ उमापते शंभो शंकर पशुपते भोलानाथ उमापते शंभो शंकर पशुपते Nandi Vagana
என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கண்டு என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கண்டு பார்வதியார் பாலகனே பார்வதியார் பாலகனே பார்வதியார் பாலகனே பார்வதியார் பாலகனே பார்வதியார் பாலகனே பார்வதியார் பாலகனே பக்தர்களுக்கு பக்தர்களுக்கு என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கண்டு கால்களில் செந்திலப்பு முருகன் கைகளில் ஒருத்தனை கால்களில் செந்திலப்பு முருகன் கைகளில் ஒருத்தனை என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கண்டு எட்டுக்குடி வேலவனே எட்டுக்குடி வேலவனே எட்டுக்குடி வேலவனே எட்டுக்குடி வேலவனே எட்டுக்குடி வேலவனே எட்டுக்குடி வேலவனே எட்டுக்குடி சுட்டப்பழும் கந்தரனே என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கண்டு மேல் 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 முருகா மேல் 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 முருகா மேல் 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 முருகா
भजो रे भैया राम गोविंद हरि भजो रे भैया राम गोविंद भजो रे भैया राम गोविंद अयोध्यावासी राम राम दशरथ नंदन राम अयोध्यावासी राम राम दशरथ नंदन राम जानकी जीवन पतित पावन राम 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 जानकी जीवन पतित पावन राम 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 जप तप साधन कछ नहीं लागत जप तप साधन कछ नहीं लागत कर सतनाई घटनी भजो रे भैया कर सतनाई घटनी राम गोविंद भजो रे भैया राम गोविंद अयोध्यावासी राम राम दशरथ नंदन राम अयोध्यावासी राम राम दशरथ नंदन राम जानकी जीवन पतित पावन राम 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 संपत संपत सुख के कारण संपत संपत सुख के कारण जासे भूल भरी भजो रे भैया जासे भूल भरी भजो रे भैया अयोध्यावासी राम राम दशरथ नंदन राम अयोध्यावासी राम राम दशरथ नंदन राम जानकी जीवन पतित पावन राम 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 कहत कबीर जो मुख रामणाही कहत कबीर जो मुख रामणाही वो मुख धूल भरी भजो रे भैया वो मुख धूल भरी भजो रे भैया राम गोविंद भजो रे भैया राम अयोध्यावासी राम राम दशरथ नंदन राम अयोध्यावासी राम राम दशरथ नंदन राम जानकी जीवन पतित पावन राम 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 अयोध्यावासी राम राम दशरथ नंदन राम जानकी कांत स्मरण गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद गोपाल राधारमण உங்க ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் சொன்னா அதனால நான் இங்க வந்து பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜா வந்து சொல்ற பன்றிபுரமா அங்க என்ன சுவாமி இருக்கார் அப்படின்ன உடனே அந்த பாகவதர் சொல்ற அங்க வந்து பாண்டுரங்கன்னு ஒரு மூர்த்தி இருக்கார். அவர் தான் வந்து கிருஷ்ணனுடைய கடைசி லீலையினுடைய ஒரு அர்ச்சா திருமேனி தான் பாண்டுரங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மூர்த்தி. அவர் தான் நாங்கெல்லாம் உபாசனை பண்றோம். அங்க ராஜாலாம் பூஜை பண்ணலையா பாண்டுரங்கனை? உங்களை மாதிரி பாகவதர்கள் தான் பண்றாரா சாதுக்கள் தான் பண்றாரா அப்படின்னு இந்த ராஜா கொஞ்சம் பரிகாசம் பண்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டான். அந்த பாகவதருக்கு ரொம்ப ஆவேசம் வந்து அவர் என்ன பண்ணிட்டார், நீ என்ன பூஜை பண்ற இங்க அம்பால, இங்க பன்றிபுரத்துல வந்து பாரு, பன்றிபுரத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி வர தேவை ஆகாசத்துல டால் அடிக்கும்,
எதனால எங்களுடைய பாண்டவன் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தினுடைய பிரகாசம் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளியே தெரியும். நீ பன்றியபுரத்துக்கு நெருங்க 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 333 கோடி தேவதைகளும் வந்து பன்றியபுரத்தை பிரதட்சணம் பண்ணிட்டே இருப்பா. அது மாத்திரம் இல்ல, பரமேஸ்வரன் வந்து ஜபமாலையை வச்சுட்டு எப்போதும் விட்டர்நாமா சொல்லிட்டே இருப்பார். நீங்க வந்து அம்பாள் அம்பாள் அம்பாள்ங்கிறியடா, உங்க அம்பாள் வந்து என்ன பாடுபடுறான்னு எங்க ஊர்ல வந்து பாரு, எங்க கோவில வந்து பெருக்கிறதே உன்னுடைய அம்பாள் தான். அவர் பாகவதர் அவருடைய சுவாமியை பத்தி சொன்ன உடனே அவருக்கு வந்து ஆத்திரம் தாங்காம வருத்தம் தாங்காம இப்படி வந்து வாக்குறுதியா கொடுத்துட்டார். இப்படி கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த ராஜாக்கு வேற எதை பத்தி சொல்லியிருந்தாலும் அவனுக்கு கோபம் வந்திருக்கு. என்னுடைய அம்பாள் வந்து எப்படி நீ தொடப்பத்தை வச்சுன்னு பெருக்கிறான்னு சொல்லலாம். இந்த பன்றிபுரம் எங்க இருக்கு? இங்கிருந்து 380 கிலோமீட்டர் தானே. நான் எந்த தேர்ல பிரயாணம் பண்றேனோ அந்த தேர்ல என் கூட நீ வா, 2 நாள்ல போயிடலாம். நீ சொன்னது முழுக்க அங்க இருந்து விடுத்துனா நான் உனக்கு அடிமையா இருக்கு. நீ சொன்னது முழுக்க அங்க இல்லை, உன்னை அங்கேயே கழுத்தை வெட்டிடு, இதுதான் தண்டனை அப்படின்னு இந்த பாகவதரை தூக்கி வண்டியில போட்டுன்னா அந்த ஹம்பியிலேருந்து இந்த ராஜா கிளம்பி நேரம் பன்றிபுரம். ஒரு நாள் ஆறுது, இந்த பாகவதர் ஆசுவாசம் ஆகலை. ஒரு நாளைக்கு அப்புறமா தான் பொறுமையா அவர் வந்து எங்க இருக்கோன்னு பார்த்தா ராஜாவோட குதிரை வண்டியில வந்துட்டு இருக்கிறதே தான் அவருக்கு தோன்றது, நம்ம எதற்கு ராஜாவோட வந்தோம்? நம்ம பூஜை தானே பார்க்க போனோம். பூஜை பார்க்கக்கூடிய சமயத்துல ராஜாவோட எப்படி நம்ம பிரயாணம் பண்ணிட்டு வரோம், டிராவல் எப்படி பண்றோங்கிறது தான் இவர் சொன்ன வாக்குறுதி முழுக்க பக்கத்துல உட்கார்ந்து வந்து ஒருத்தர் வந்து ஞாபகப்படுத்துறார். இதெல்லாம் நீங்க சொன்னேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவர் வந்து கையும் உடல. நம்ம சாதாரண ஒருத்தன்ட்ட சொன்னாலே பெரிய ப்ராப்ளமா போயிடும், உங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. ஒரு தேசத்தையே பரிபாலனம் பண்ணக்கூடிய ராஜாட்ட போய் இப்படி வாக்குறுதியை கொடுத்துட்டு வந்திருக்குமே, அவன் வேற கூடையே வரான். பாண்டவங்க என்ன அவன் கழுத்தை வெட்டுறதை பத்தி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. பேசா போய் இன்னைக்கு போறது என்னைக்கோ போறது, அது இன்னைக்கே போகட்டும். ஆனா நான் சொன்னது முழுக்க பொய்யா ஆயிடுதுன்னா நீ பொய்யா ஆயிடுது. அதனால எப்படி இருக்கணுமோ நீ முடிவு பண்ணிக்கும் அப்படின்னு பாண்டவன்கிட்டயே ஒரு பிரார்த்தனையை பண்ணிட்டு இவர் கண்ணும் கண்ணீரமா வந்துட்டு இருக்கார் ராஜாவோட. இப்படி பன்றிபுரமும் நெருங்க ஆரம்பிக்கிறது. ஒரு 10-11 கிலோமீட்டர் நெருங்கின உடனே பார்த்தேன்னா ஆகாசத்துல டால் அடிக்க ஆரம்பிக்கிறது. இந்த ராஜா உடனே இந்த பாகவதரை கூப்பிட்டு அங்க ஒரு டால் அடிக்கிறதே என்னது அப்படின்னு இந்த பாகவதரை கேட்ட உடனே இந்த பாகவதருக்கு ஒரு தெம்பு, நம்ம சொன்னதை பகவான் கேட்டுட்டான், அதனால பன்றிபுரம் அது மாதிரி தயாராகிடுதுன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, நான் தான் அப்பவே இந்த பாகவதர் இத்தனை நேரம் அழுதுன்னு வந்துட்டு இருக்காரு, எப்படியாவது என்னை காப்பாத்திடுன்னு ராஜா சொன்ன உடனே இந்த பாகவதர் என்ன பண்ணாரு, இப்ப பாத்தியா நான் சொன்னதை முழுக்க நடக்கிறது பாரு, பன்றிபுரம் டால் அடிக்கிறது பாரு அப்படின்னு பாகவதர் தெம்பாகி உட்கார்ந்துட்டார். அந்த ராஜா என்ன பண்றான்னா அவனுக்கு பயம், இவர் சொன்னது எல்லாம் நடக்கட்டும், அதை பத்தி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனா அம்பாள் தொடப்பத்தை வச்சு பெருக்குவாங்கிறதே என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு 5-6 கிலோமீட்டர் கிட்டக்க வந்தோடனே பார்த்தா எல்லா தேவதைகளும் பன்றிபுரத்தை பிரதட்சணம் பண்றா. பன்றிபுரம் வீதிக்கு வந்து பார்த்தா பரமேஸ்வரன் வந்து ஜபமாலையை வச்சுட்டு விட்டர்நாமாவை ஜபம் பண்ணிட்டே போற. இது எல்லாத்தையும் பார்த்து தாங்கிக்க முடியாம ஒரு ஷாக்கில் வந்த ராஜா கோவில் உள்ள வந்த உடனே பார்க்கறான், பாண்டவனையும் பார்த்துட்டான். பார்த்த உடனே திரும்பி பார்க்கறான். அவன் வந்து பாண்டவனை பார்க்கணுமேன்னு தான் பார்த்தான். அவனுடைய கண்ணு முழுக்க யாரை தேடுறதுன்னா அம்பாளை தான் தேடுறான். ஜெகன்மாதா நீ வந்து என் கண்ணுக்கு நேரம் நீ வழக்கமாக தொட்டுடாது அப்படின்னு அவன் வந்து பயந்துட்டே தேடுறான். அப்படி தேடுறதே பார்த்தா வழக்கமாக வச்சுட்டு பெருக்கின்னு இருக்காதான் அம்பாள். இப்படி பெருக்கிறதே பார்த்த உடனே அவன் வந்து ஓடி வந்து சரணத்தை பிடிச்சுன்னு விழுந்து, அம்மா நீ வந்து பெருக்கலாமா, இந்த லோகத்தையே நீ தான் வந்து தாங்கி பிடிக்கிறிய, உன்னுடைய நாமத்தை ஒரு தடவை ஒருத்தர் சொல்லிட்டாலே சிவே சிங்காராத்ரா ததித்த ரச்சனையே குத்சனபரா உன்னுடைய பார்வையினால எந்தெந்த காரியம்னா நடக்க முடியாதோ அப்பேற்பட்ட காரியமும் நடக்கிறதேமா, நீ வந்து வழக்கமாக வச்சுட்டு பெருக்கலாமா, தொடப்பத்தை கையில தொடலாமா அப்படிங்கிறதே இந்த ஜெகன்மாதா அம்பாள் என்ன சொல்றா, பா நீ வந்து நீ தான் 3வது மனுஷன் இங்க வந்திருக்க. இந்த பன்றிபுரம்ங்கிறது என்னுடைய அண்ணாவுடனுடைய ஊர்.
எங்க அண்ணா அத்தை நான் பெருக்காம யார் பெருக்குவா, நான் கிளீன் பண்ணாம யார் பண்ணுவா? அதனால நான் வந்து என்னுடைய காரியத்தை தான்ப்பா பார்க்கிறேன். இத்தனை நாள் என்னுடைய சரணாரவிந்தத்தை நீ பிடிச்சிட்ட, சரணத்தை பிடிச்சின்றதுக்கு உனக்கு வந்து நல்ல இடத்துல கொண்டு உன்னை விடணும், அதற்காக தான் காத்துட்டு இருந்தேன். இந்த பாகவதர் அங்க வர வச்சதுக்கும் அதுதான் காரணம், உன்னை இந்த பன்றிபுரத்துக்கு வர வச்சதும் அதுதான் காரணம். நீ வந்து இந்த பாண்டுரங்கனை ஆசிரியிச்சு இந்த பாண்டுரங்கன்ட்ட பக்தி பண்ணிட்டு அப்படின்னு அம்பாலே தன்னுடைய வாக்குனால பாண்டுரங்க மந்திரத்தை இந்த ராமராயனுக்கு உபதேசம் பண்ணி, அம்பாள் எப்ப பிரத்யட்சமானாலோ உடனே பாண்டுரங்கனும் பிரத்யட்சமான. நேரடியா வந்தோடனே பாண்டுரங்கன் கேட்கிற, உனக்கு ராமராயா உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வரன் வேணுமோ கேளு அப்படின்னு பாண்டுரங்கன் கேட்ட உடனே இந்த ராமராயன் என்ன சொல்றான், நீ பண்டரிபுரத்துல ஒரு பிராமணன் பூஜையை வாங்கிட்டதெல்லாம் போறோம், என் கூட நீ வா, ஹம்பிக்கு அழிச்சுட்டு போய் என் கையால உனக்கு நான் பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ராமராயன்கிற ஒரு பக்தன் வந்து பாண்டுரங்கன்ட்ட பிரார்த்தனை பண்றான். ராமராயேன நகரி நீதாயச்ச நமோ நமஹ அப்படின்னு பாண்டுரங்கனுக்கு ஒரு அர்ச்சனை. பாண்டுரங்கன் இந்த ஹம்பி க்ஷேத்திரத்துக்கு போயிடுறார். அங்க போய் அந்த 9 படிக்கட்டுக்கு மேல பாண்டுரங்கனை பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கு பன்றிபுரத்துல இருக்காரே அதே பாண்டுரங்கனை அங்க பிரதிஷ்டை பண்ணி ராஜா பூஜை பண்ணிட்டு இருக்கான். பானுதாசர் அப்படின்னு ஒரு பக்தர். அவர் யாரு அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து சூரியோபாசனை பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்துல வந்தவர் தான் இந்த பானுதாசர். அதனாலதான் பானுன்னு பேர். பானுக்கு, சூரியனுக்கு பானுன்னு ஒரு நாமம் உண்டு. இந்த பானுதாசனுடைய அப்பா பேரு வந்து சூரிய நாராயணன் பேர். இந்த அவருக்கு ரொம்ப நாட்கள் வந்து பிள்ளையே பிறக்காம, புத்திர பாக்கியம் இல்லாம பகவானை பிரார்த்தனை பண்ணி பிறந்தவர் தான் இந்த பானுதாஸ். 6 வயசு வரைக்கும் அவருக்கு பேச்சே வரல, வாக்குல வார்த்தையே வராம இருந்தது. அப்படி இருக்கிறதே அவ அப்பா ஒரு நாளைக்கு வந்து செம்மையா அடிச்ச அந்த குழந்தைய காட்டுக்கு துரத்தி விட்டுறார். இந்த சூரிய நாராயணன்கிற அப்பா அவர் நேரடியா ஒரு கோவிலுக்கு போய் நம்மளுக்கு எதுவுமே வரமாட்டேங்கிறதுன்னு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கிறது. யாரோ இந்த குழந்தையினுடைய முதுக தடவரா மாதிரி இருந்தது. யாருன்னு பார்க்கிற, பிரம்ம தேஜஸா இருக்கு. அவருடைய ரூபமே அவருக்கு தெரியல, ரொம்ப ஒரு லைட்டு மாத்திரம் தான் தெரியும். உடனே இந்த பானுதாஸ் குழந்தை பேச்சு வராம யாருன்னு கேட்கறது, தன்னுடைய கைகள்னால ஒரு டம்ளர் பால் எடுத்து இந்த குழந்தை வாக்கிலேயே ஊட்டி, உனக்கு இனிமே எல்லா வித்தையும் வரும் அப்படின்னு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணது சூரிய பகவானே. அந்த கோவிலும் சூரிய பகவானுடைய கோவில். பைட்டன்கிற ஒரு க்ஷேத்திரம், பிரதிஷ்டானபுரம்னு சமஸ்கிருதத்துல பேர். அந்த க்ஷேத்திரம் இன்னைக்கு இருக்கு, அந்த கோவிலும் இன்னைக்கு இருக்கு. கார்த்தால பார்த்தா இந்த பானுதாஸ் எல்லா சாஸ்திரமும் எல்லா வேதமும் தெரிஞ்சு ஒரு மகாத்மாவா வரார். இப்படி மகாத்மாவா இருக்கக்கூடிய பானுதாசர் பண்டரிபுரத்துக்கும் வரார். வந்து பார்க்கிறார், பாண்டுரங்கனை காணும், தாயார் மாத்திரம் இருக்கா யோக பீடத்தில். எல்லா பாகவதரையும் கேட்டா யாருமே வாயை திறந்து பேச முடியல, எல்லாரும் கண்ணும் கண்ணீருமா அழுதுன்னு இருக்கா, கதறா. சரி தாயாரை பார்க்கலாம்னு தாயாரை பார்க்க போன உடனே தாயார் இவரை கட்டிட்டு அழறா. குழந்தை தானே, இப்படி அழறதே சொல்றா, வா என்னை விட்டு தியாகம் பண்ண, இந்த பண்டரிபுரத்தையும் தியாகம் பண்ண, இந்த பாகவதர்களையும் தியாகம் பண்ணிட்டு இந்த பாண்டுரங்கன் நேரா போய் ஒரு ஹம்பியில உட்கார்ந்துட்டு இருக்கான்ப்பா, ஒரு ராஜா பூஜையை வாங்கிக்கிறதுக்காக அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு தாயார் சொன்ன உடனே இந்த பானுதாசர் என்ன பண்ணார், நான் போய் பாண்டுரங்கனை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக இந்த ஹம்பி க்ஷேத்திரத்துக்கு வந்து பாண்டுரங்கனை பார்க்குறார். பாண்டுரங்கனை பார்த்த உடனே என்ன சொல்லிட்டார், பாண்டுரங்கன் இவரை நேராக பார்த்து, இப்போ நம்ம 2 பேரும் பேச வேண்டாம், ராத்திரி சந்நிதி சார்த்தினதுக்கு அப்புறமா நீ வா, நம்ம 2 பேரும் நேரடியாக பேசி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி சரி பண்ணிப்போம், இப்போ எல்லாருக்கு நேரையும் என்னை கத்திடாது அப்படின்னு பாண்டுரங்கன் அவருக்கு ஜாட சொன்ன உடனே ராத்திரி அர்த்தஜாமம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பானுதாசர் வர கோவில் கதவு முழுக்க திறக்கிறது. பாண்டுரங்கன்ட்ட வந்து, நாங்கெல்லாம் பூஜை பண்றதை வாங்கிக்கிறது உனக்கு என்ன கசக்கிறதா, ராஜா பூஜை பண்ணாதான் இனிமேல் வாங்கிப்பியா அப்படின்னு இந்த பானுதாசர் பாண்டுரங்கன்ட்ட சண்டை போட்ட உடனே பாண்டுரங்கன் சொல்றார், தெரியாதனமா வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா இந்த ராஜாவோட, எப்படி பண்டரிபுரம் வர்றதுன்னு தெரியாம இருந்துட்டேன், அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா நான் சொல்றதையவே இந்த ராஜாவோட நான் ராஜா கேட்கிற வரத்தை கொடுத்த உடனே நான் சொன்னேன், என் மனசுக்கு பிடிக்காம ஏதாவது ஒரு காரியம் நீ பண்ணிட்டேன்னா இந்த ஹம்பிலேருந்து கிளம்பி நேரம் நான் பண்டரிபுரம் போயிடுவேன்
அப்படின்னு அவன்கிட்ட ஒரு இக்கு வச்சு தான் நான் சொல்லிட்டு கிளம்பியிருக்கேன். அதனால ஒன்று பண்ணு, உன்னுடைய கழுத்து வெறும்னு இருக்கு, ஆனால் என்னுடைய மாலையை நீ போட்டுக்கோ. யார் வந்து அவருன்னு சொன்னாலும் அவுக்க கூடாது, யாருக்காகவும் நீ உன்னுடைய அங்கவஸ்திரத்தை வச்சு மறைச்சிக்க கூடாது, இப்படியே நீ இரு அப்படின்னு பாண்டவன் சொன்ன உடனே அவர் அந்த மாலையை தரிச்சிருந்தார். நேராக ஹம்பியில் போய் வந்து நம்ம முழுக்க துங்கபத்ரா நதி ஓடுறது, அங்கே ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்க. இப்படி மாத்தியானிக ஸ்நானம் பண்ண போற அந்த சமயத்தில் பார்த்தா, அதே சமயத்தில் அந்த ராஜாங்கத்தில் இது மாதிரி மாலை காணா போயிடுதுங்கிறது முழுக்க ஊரில் முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். உடனே அந்த ராஜா கூப்பிட்டு கேட்குறான், யார் இந்த மாதிரி மாலையை திருடின்னு போவான் பாண்டவன்கிட்டேருந்து அப்படின்னு. உடனே அங்கே இருந்த பக்தர்கள், பாக்கி பக்தர்கள் முழுக்க சொல்றா, நேற்று பன்றியபுரத்துலேருந்து ஒரு பாகவதர் வந்த, அவருடைய கண்ணும் மூக்கு மொழியுமே சரியா இல்லாமல் இருந்தது, அவர் தான் ஏதோ பண்ணியிருப்பாருன்னு தோன்றுறது அப்படின்னு ராஜாட்ட சொன்ன உடனே, ராஜாவும் அந்த பாகவதர் எங்க இருக்காருன்னு தேடின்னு சொன்ன உடனே ஆட்கள் முழுக்க தேடுறா. அப்படி தேடின சமயத்தில் இவர் வந்து மாத்தியானிக ஸ்நானம் பண்ணுறதுக்காக முழுகிறார். ஸ்நானம் பண்ணுறதையாவது அவுத்து வைக்கணுமோனோ, அப்போ கூட அவர் பாண்டவன் சொல்லிட்டாருன்னா அதை கழுத்துலேயே போட்டு ஸ்நானம் பண்ணுற மாலை இவர் கழுத்துல தான் இருக்கு, இவர் பிடிச்சி கொண்டு வாடா. ராஜா என்ன சொல்றான், அவரை பாகவதர் நினைச்சுன்னு தான் கோவிலுக்குள்ளேயே விட்டேன். அவன் வந்து எப்போ ஒரு சுவாமி நகையே திருடினானோ அவன் அதுக்கப்புறம் இங்க இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது, சொல்ல போனா இந்த லோகத்திலேயே அவன் இருக்கக்கூடாது, அவனுக்கு வந்து மரண தண்டனை கொடு அப்படின்னு சொல்லி ராஜா என்ன பண்ணிடுறான்னா, சிரச்சேதம் பண்ணு, கழுத்தை விட்டு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவரை திருப்பி பாண்டவனை பார்க்க வரல, எங்க இந்த தண்டனை நிறைவேறுமோ அந்த இடத்துல நின்று இருக்க. ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்து அவர் கழுத்தை வெட்டுறதுக்காக ஒருத்தன் வரான். ஏசி போடணும்னு அவர் வந்து 1/2 டன் போறோம்னா அதுக்கு மேலே தேவைப்படாதீங்க. பாண்டவனுக்கு 1/2 டன் போரும் 2 டன் வேணும் முடிவு பண்ணது நீயா நான் பாண்டவன் 2 டன் ஏசியில் தான் இருக்கணும்னு சொல்கிறேன், நீ எப்படி 1/2 டன் போருன்னு சொல்லலாம், உன் ஏசியே வேண்டாம் போ அப்படின்னு அனுப்பிச்சுட்டார். அவர் எப்படியோ எத்தனையோ அழுதார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னா அப்படின்னா, நீ எப்போ கணக்கு பார்க்க ஆரம்பிச்சியோ உன் ஏசியே எங்களுக்கு வேண்டாம். பாண்டவன் யார்கிட்டேருந்து ஏசியை வாங்கிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரோ அவர்கிட்டேருந்து வாங்கிக்கட்டும், உன் ஏசி எங்களுக்கு வேண்டான்னு அவர் அனுப்பிச்சாச்சு. அவர் இன்னி வரையும் அவருக்கு வருத்தம் உண்டு. அதுக்கப்புறம் வந்து வெங்கடரமணன் ஒரு பக்தர் வந்து 2 டன் ஏசியை பாண்டவனுக்கு சமர்ப்பணம் பண்ணி முழுக்க ஏசியில் தான் இருந்தார். திருப்பி நம்ம முதல் கும்பாபிஷேகம் பெரிய கோவிலில் வந்த உடனே ஏசி முழுக்க மாற்றி அவசரத்தில் பண்ணதில் என்ன ஆகிடுதுன்னா, ஏசி ஒர்க்கே ஆகலை, தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும் 10 நாளைக்கு ஒரு தடவை. திருப்பி 2வது கும்பாபிஷேகம் ஆச்சு, ஏசி சரி பண்ணவே இல்லை. உடனே அப்பா சொன்னார், எத்தனையோ கைங்கரியம் நடந்துட்டு இருக்கே, இந்த ஏசி யாருக்கிட்டே சொல்லக்கூடாதா அப்படின்னு அப்பா சொல்லிட்டு அப்பா வந்து என்ன சொன்னாருன்னா, நம்ம அருணன் செல்வோட்ட கேளு, அவர் இந்த கைங்கரியத்தை பண்ணுறாரான்னு கேளு அப்படின்னு. நான் ஒரே ஒரு வார்த்தை தான், இது மாதிரி ஏசி கைங்கரியம் இருக்குது சார், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, நான் எப்படி பணம் கொடுக்கணும், மெட்டீரியலாக கொடுக்கணுமா பணமாக கொடுக்கட்டுமா, இது மாதிரி தான் அவர் கேட்டேன். நீங்கள் எத்தனை ஏரியா, நான் பயந்துகிட்டே இருந்தேன், ஏன்னா நான் பழைய கதை எனக்கு ஞாபகம் இருக்கணும், அந்த எத்தனை ஏரியா, அதெல்லாம் நான் அவரையும் நான் ஹேண்டில் பண்ணி ஆகணும், இவரையும் ஹேண்டில் பண்ணி ஆகணும், நடுப்புற நான் இருக்கிறதே வந்து சுமூகமாக கொண்டு போகணுமேனு நான் ரொம்ப பயந்தேன். இவர் வந்து ஒரே வார்த்தை தான் கேட்டார், மெட்டீரியலாக எடுத்துக்கிறீங்களா இல்லாட்டி பணமாக கொடுத்துட்டோம். இன்னி பரியந்தம் பாண்டவன் ஜிலுன்னு இருக்கக்கூடிய ஏசி இவர் பண்ண கைங்கரியம் தான். அதனால் பாண்டவன்ட்டி ஒரு பெரிய பிரார்த்தனை, ஒன்றை ஜிலுன்னு சொல்லக்கூடிய இவருடைய குடும்பம், அவருடைய நிர்வாகம் முழுக்க பரம சந்தோஷமாக சந்துஷ்டியாக இருக்கணும்னு பகவான்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிட்டு, குருநாதர்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிட்டு, மேலே ஒரு முக்கியமான 2 விஷயம் மாத்திரம் சொல்லிவிட்டு மேலே பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்களும் மேலே ஆகாரத்துக்கு போகணும், நானும் சிட்டிக்கு இங்கேருந்து போகணும். நம்மளுடைய இப்போ தான் ஒரு 13-14 நாட்கள் வந்து கோயம்புத்தூரில் பிரச்சாரம் பண்ணிட்டு இப்போ தான் வரேன். இப்போது எல்லா ஊருக்கும் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும். எதற்காகனா வந்து கோகுலாஷ்டமிக்கு உற்சவம் வருது. செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பித்து துவஜாரோகணத்தோடு ஆரம்பித்து செப்டம்பர் 14ஆம் தேதி கோகுலாஷ்டமி, ஒரு 9 நாட்கள் வந்து பிரம்மோத்சவமாக நடக்கிறது.
இந்த உற்சவத்துக்கு எல்லாரும் அவசியம் வாங்கும். இந்த கோகுலாஷ்டமி உற்சவங்கிறது 99லேருந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கோகுலாஷ்டமி உற்சவம் தான். கடந்த ஒரு 6 வருஷ காலங்களாக பிரம்மோற்சவமாக 9 நாட்களாக பண்ணி இந்த கோகுலாஷ்டமியானது நடந்துட்டு இருக்கு. போன வருஷம் திடீர்னு முடிவு பண்ணது தான், இந்த லோகத்தில் எத்தனையோ பாண்டரங்கன் கோவில்கள் இருக்கு. புனால பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஏக்கருக்கு ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் பாண்டரங்கனுக்கு கோவில் கட்டியிருக்கான். ஒரே ஒரு கோட்டீஸ்வரன் அவன் ஏக ரூபமாக அவனே கட்டியிருக்கான். பாண்டரங்கன் இருக்கக்கூடிய இடம் மாத்திரம் முழுக்க தங்கம், அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய மண்டபம் முழுக்க வெள்ளி. இப்படியே பாண்டரங்கனுக்கான பன்றிபுரத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டரங்கனுக்குன்னு 1,00,000 ஏக்கர் நிலம். இது மாதிரி பாண்டரங்கனுக்குன்னு பல கோவில்கள் இந்த பாரத தேசத்தில் இருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய பாண்டரங்கன் கோவில் மாத்திரம்தான் நாம சங்கீர்த்தனம் பண்ணியே கட்டின கோவில். அடுத்தது நம்மளுக்கு திடீர்னு அப்பாவுக்கு ஒரு எண்ணம் வந்தது, இந்த பாண்டரங்கனுக்கு ஒரு தேர் பிரதிஷ்டை பண்ணுவோம். தேர் பண்ணிட்டு அந்த தேரில் பாண்டரங்கன் வரட்டும். இது மாதிரி பாண்டரங்கனுக்கு தேர் இருந்ததே கிடையாது. இந்த ஆகமப்படி தேர் இருந்தது கிடையாது. தென்னாங்கூர்லேயும் தேர் இருக்குது, எல்லா ஊர்லேயுமே தேர் இருக்கு. இந்த சில்ப சாஸ்திரப்படி ஒரு தேர் நம்ம அமைப்போம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த மெட்ராஸ் கிருஷ்ணான சபா கதை டிசம்பர் மாதம் நடக்கிறது சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100 பக்தர்கள் கலந்துட்டு இந்த தேர் கைங்கரியம் நடந்துட்டுருக்கு. இது வரப்போகிற செப்டம்பர் 14ஆம் தேதி தேர் இருக்குது. அதனால் இந்த தேர் கைங்கரியத்தில் கலந்துட்டு வாங்கி பல பேர்கள் இங்கே இருப்பார். அவர்கள் முழுக்க தேருக்கு வடம் பிடிக்கிறதுக்கு கோவிந்தபுரம் வந்துருங்கோ அவசியம். ஏன்னா ரதஸ்தம் கேசவம் திருஷ்டுவா புனர்ஜென்ம லபிக்யது. ஆனால் நம்ம இந்த எப்படியாவது அடுத்த ஜென்மம், இந்த ஜென்மா கடைசி ஜென்மாவாக இருக்கணும்னு நம்ம எல்லாருக்குமே ஆசை. அதற்கு என்ன ஒரே ஒரு வழின்னு விகனசருங்கிற ஒரு விஷயம் சொல்கிற, எப்போ நீ தேரில் பகவானை பார்த்தடையோ அதுக்கப்புறம் நீ எந்த பாபம் பண்ணாலும் அதற்கு முன்னாடி என்ன பாபம் பண்ணியிருந்தாலும் எல்லாம் உனக்கே தெரியாமல் அழிஞ்சு போயிட்டுண்டா. பகவான் உன்னை கூட்டிக்கிறதுக்கு தான் இந்த தேர்லேயே காட்சி கொடுப்பான். ரதஸ்தம் கேசவம் திருஷ்டுவா புனர்ஜென்ம லபிக்யதே. அதனால் இந்த தேர் 14ஆம் தேதி செப்டம்பர் 14ஆம் தேதி இருக்குது. அதில் அந்த தேருக்கும் எல்லா பக்தர்களும் அவசியம் பகவானுடைய கிருபையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அடுத்தது ஆகஸ்ட் மாதம் நம்மளுடைய ஆசிரமத்திலேருந்து வருஷா வருஷம் ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு யாத்திரை பண்ணணும்னு ஒரு சங்கல்பம். கிட்டத்தட்ட இதுவுமே 20-25 வருஷமாக நடந்துட்டு அப்போ ஆரம்பித்தது தான். இல்லை, இந்த வரப்போகிற ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஆரம்பித்து ஆகஸ்ட் 31 புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 5 நாட்கள் உடுப்பி க்ஷேத்திரத்தில் நம்மளுடைய யாத்திரை இருக்குது. ஒரு 5 நாட்கள் கார்த்தால தோடையமங்கலம் குரு கீர்த்தனை, அவர் தொடர்ந்து சம்பிரதாய பஜனை, நம்மளுடைய சுவாமி வருவார், அவருக்கு திருவாராதனம், மகாநீவேத்தியம், பிரபோதனம், சாயங்காலம் இப்போ இன்றைக்கி அப்படியே ஒரு மணி நேரம் பக்த விஜயத்துலேருந்து பிரவச்சனமோ அது மாதிரி கன்னட பக்த விஜயம்னே ஒரு பக்த விஜயம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கன்னட பக்தர்களுடைய சரித்திரம் மாத்திரமே இருக்கும். உடுப்பி சம்பந்தமான பக்தர்களுடைய சரித்திரம் இருக்கு. அந்த சரித்திரம் முழுக்க நித்தியப்படி ஒரு 4 நாட்களுக்கு புதன்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை வரைக்கும் 4 நாட்கள் இந்த பக்த விஜய சரித்திரம் இருக்குது. நித்தியப்படி சாயங்காலம் திவ்யநாம சங்கீர்த்தனம், இந்த மாதிரி காரியக்கிரமம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதனால் அதுக்கு ஏதாவது பக்தர்கள் வரணும்னு ஆசைப்பட்டால் அந்த க்ஷேத்திர தீர்த்த யாத்திரைக்கும் எல்லா பக்தர்களும் அவசியம் வாங்குவோம் அப்படின்னு கூப்பிடுறதுண்டா. அதனால் வந்த எல்லா பக்தர்களுக்கும் பகவானுடைய கிருப்பையும் குருநாதனுடைய கிருப்பையும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மேலே ஒரே ஒரு அபங்கம் பாடிட்டு பூர்த்தி பிடிக்கும். போலா புண்டலி கவரதா ஹரிரே கம்மானி ஹரிரே கிருஷ்ணமானி
साजे चंद्रभागे साजे चंद्रभागे साजे चंद्रभागे नाम याची केवारी महाराज की मंगलम रूपिणी रमण जय अलगलूनी सुभमंगल बोला पुंडलीकवरदाय जानकी कांतस्मरण सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम पंढरीनाथ महाराज की जय सद्गुरु महाराज की सद्गुरु विठ्ठलदास महाराज की आंजनेय मूर्ति की அடுத்ததாக ஸ்ரீ விட்டல் ருக்மிணி சமஸ்தான் குழுவை சார்ந்த அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி நமது எம்டி அவர்களை கௌரவப்படுத்துவார்கள். தொடர்ச்சியாக கைதட்டுமாறு உங்களை அன்போடு கேட்டு